அதாவது காலகாலமாக நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கே ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணுமா, இல்லை நல்ல நண்பர்கள் தானாக அமைவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் யாருக்கும் பதிலே கிடைக்கல. அது பல பேருக்கு கேள்வியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல நண்பன் நம்ம கூட இருக்கும்போது ஒரு 100 யானை பலம் நம்மளுக்கு கிடைக்கும். இதை விட ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நல்ல நண்பன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம அப்பா நம்ம கூட இருந்த மாதிரி ஒரு தைரியம் கிடைக்கும். அதுதான் நண்பன். ஏன் அப்படின்னா, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கன்னு எதுக்காக பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நண்பன் நினச்சா இன்னொரு நண்பனுடைய தலையெழுத்தை மாற்றி எழுத முடியும். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய தலையெழுத்தை மாற்றி எழுத முடியுமா? என்னையா சொல்கிற? அதாவது நம்ம வரலாறை பார்த்துருக்கோம். ஒரு நண்பன் கை கொடுத்து கூட்டு போய் உயரத்தில் உட்கார வச்ச நண்பனும் இருக்காங்க, முதுகில் குத்தி கீழே தள்ளி விட்ட நண்பர்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம எதிரிட்ட நம்ம பலத்தை காட்டுவோம். பற்றியா என்னை சுற்றி எவ்வளோ பலம் இருக்குது பாரு, நான் எவ்வளோ பலமான ஆள் தெரியுதா, பலத்தை பற்றியா, அந்த பேர் கை பிடிச்சி பாரு, தவளை குட்டி தெரியுதா, தூக்கி பாக்கியா அப்படின்னு சொல்லி எதிரிட்ட நம்மளுடைய பலத்தை பற்றி சொல்லுவோம். ஆனால் நண்பன்கிட்ட மட்டும்தான், என்கிட்ட எவ்வளோ பலவீனம் இருக்குது நண்பா, இதெல்லாம் என்னுடைய பலவீனம், இதெல்லாம் நான் திருத்திக்கணும்னு சொல்லி நண்பன்கிட்ட மட்டும்தான் பலவீனத்தை சொல்லி நம்ம மனசு விட்டு இது பண்ணுவோம். மனசு விட்டு அழுகிற நண்பர்கள்லாம் பார்த்துருக்கோம். அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க, எப்பொழுதுமே நண்பர்களை மட்டும் கவனமாக தேர்ந்தெடுங்கள். அதில் கேள்வி நம்மளுக்கு மறுபடியும் இருக்குது, தேர்ந்தெடுக்கிறதா நல்ல நண்பன் அமைவானா அப்படின்னு. இதுக்கு கேள்விக்கு நிறைய பேருக்கு பதில் கிடைக்கல. ஆனால் நாம் நல்ல நண்பனாக இருக்க முடியும். மீண்டும் சந்திப்போம்.